கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலியுகா. ஸோ இந்த கலியுகோட லாஸ்ட் ஏஜில் ஒரு 15 ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த 15 ப்ரெடிக்ஷன்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாகவத புராணா அப்படின்ட்டு ஒரு விஷயம்லேருந்து 15 ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த 15 ப்ரெடிக்ஷன்ஸ் தான் கலியுகத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 15 ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து பேச போகிறேன். எல்லாருமே கலியுகம், கலிகாலம் அப்படின்வாங்க பார்த்தீங்களா? எதுக்காக அதை சொல்கிறாங்க, எதனால் அப்படி இருக்குது அப்படிங்கிற 15 ப்ரெடிக்ஷன்ஸ் கலியுகத்தோட அந்த புராணத்துடைய இதுலேயே இருக்குது. ஓகேங்களா? அந்த ஸ்கிரிப்சரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிகல் படித்தேன். ஸோ அந்த ஆர்டிகல் எதுலேருந்து எடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட், ஓகேங்களா, ancient.bharat_, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இந்த அக்கௌண்ட்டில் தான் அந்த 15 ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியன், ட்ரூத்ஃபுல்னஸ், கிளீன்லினஸ், டாலரன்ஸ், மர்சி, டியூரேஷன் ஆஃப் லைஃப், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், மெமரி will all diminish day by day because of the powerful influence of the age of Kali. ஸோ இனம், மதம் வேறுபாடு அப்படிங்கிறது, ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மையாக இருக்கிறது, சுத்தபத்தமாக இருக்கிறது, அப்புறம் வந்து சகிப்புத்தன்மை, அப்புறம் வந்து கருணை, அதுக்கப்புறம் வந்து லைஃபோடைய ஸ்பேன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து டே பை டே குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலியுகால வெல்த்தை வச்சு தான் ஒருத்தர் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அவருடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸையோ, அவருடைய பிஹேவியரையோ, இல்லை அவருடைய ஃபைன் குவாலிட்டிஸையோ அதெல்லாம் வச்சு ஒருத்தர் வந்து அசியூம் பண்ண மாட்டாங்க. அவர்கிட்ட வெல்த் இருக்கான்னு பார்த்து அதை மட்டுமே வச்சு தான் ஒருத்தர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, அசியூம் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவது ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா men and women will live together merely because of superficial attraction and success in business will depend on deceit அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாலாவது ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a person's spiritual position will be ascertained merely according to external symbols and on that same basis people will change from one spiritual order to the next. ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல்லேருந்து இன்னொருத்துக்கு பீப்புள் வந்து சேஞ்ச் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பர்சன்ஸ் ப்ராப்பர்ட்டி will be seriously questioned if he does not earn a good living and one who is very clever of juggling words will be considered a learned scholar. இந்த தந்திரமாக பேசி வெளியே வரும் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ரொம்ப புத்திசாலிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஒன் செகண்ட், இது வந்து ஓகே. ஃபிஃப்த் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a person will be judged unholy if he does not have money and hypocrisy will be accepted virtue. Marriage will be arranged simply by verbal agreement and a person will think he is fit to appear in public if he has merely taken a bath அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சிக்ஸ்த் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a sacred place will be taken to consist of no more than a reservoir of water located at a distance and beauty will be thought to depend on one's hairstyle. ஒருத்தருடைய அழகு வந்து அவருடைய ஹேர்ஸ்டைலை வச்சு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் filling the belly will become the goal of life and one who is audacious will be accepted as truth. ஒருத்தர் வந்து பொய்யவே சத்தமாக சொன்னால் அதுதான் உண்மை அப்படின்னு நம்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போல். அண்ட் he who can maintain a family will be regarded as an expert man and the principles of religion will be observed only for the sake of ரெப்புடேஷன். ஒரு ரெப்புடேஷனுக்காக தான் வந்து அந்த பிரின்சிபல்ஸ், ஒரு ரிலீஜியஸ் பிரின்சிபல்ஸ் வந்து கிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏழாவது ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா as the earth thus becomes crowded with a corrupt population, whoever among any of their social classes shows himself to be the strongest will gain political power. அப்படிங்களா? அதாவது இந்த இனம், மதம் வேறுபாடுன்னு ஒரு மிகப்பெரிய வேறுபாடுகள் இருந்து அதில் ஆதிக்கம் செலுத்துகிற மதம் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பொலிட்டிக்கல் இது வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன் 7ல் இருக்குது. ஸோ ப்ரெடிக்ஷன் 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா harassed by famine and excessive taxes people will resort to eating leaves, roots, flesh, wild, struck by drought they will become completely ruined. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஹைஜீனிக் ஃபுட்ஸ் எல்லாம் பீப்புள்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ எல்லாமே வேறு வேறு ஃபுட்ஸ் சுவிட்ச் ஓவர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ப்ரெடிக்ஷன் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the citizens will suffer greatly from cold, wind, heat, rain and snow. They will be further tormented by quarrels, hunger, thirst, disease and severe anxiety அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெடிக்ஷன் 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the maximum duration of life for human beings in Kali Yuga will become 50 years.
ஒருத்தர் வந்து 50 வயசு வரைக்கும் தான் வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து 10th ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டேன்னா 11th ப்ரெடிக்ஷன், men will no longer protect their elderly parents. அதாவது அவங்க அப்பா அம்மாவை வந்து மென் வந்து காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன் கலியுகா men will develop hatred for each other even for a few coins, giving up all friendly relations. They will be ready to lose their own lives and kill even their own relatives அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் லைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென் வந்து அவங்களையும் கீல் பண்ணிக்கிறதுக்கும் ரெடியாக இருக்காங்க, அவங்களுடைய சொந்தத்தில் பந்தத்தில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸை கீல் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும், ஹேட்ரட் ஸ்பீச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் தான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அப்படின்ட்டு. அன்கல்ச்சர்டு men will accept charity on behalf of the Lord and will earn their livelihood by making show of austerity and wearing a mendicant's dress. Those who know nothing about religion will mount a high seat and presume to speak on religious principles. ஒருத்தர் வந்து மதம் பற்றியே தெரியாத ஒருத்தர் தான் வந்து ஆடைகளை உடுத்திக்கிட்டு ஒரு ஹை சீட்டில் உட்காந்துக்கிட்டு அவர் வந்து ஒரு அந்த மதத்தை போதிக்கிறவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தென் 14th ப்ரெடிக்ஷன் என்னென்னா, servants will abandon a master who has lost his wealth even if that master is a saintly person of exemplary character. Masters will abandon an incapacitated servant even if that servant has been in the family for generations. Cow will be abandoned or ill when they stop giving milk அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, cities will be dominated by thieves. The Vedas will be contaminated by speculative interpretations of atheists. Political leaders will virtually consume the citizens and the so-called priests, and intellectual will be devotees of their belief and genital அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன், 1 செகண்டுங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். A man will be known as a Brahmana just by his wearing a thread அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி மட்டும் ஒன்று சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். த்ரெட் போட்டுட்டு இருந்தால் தான் பிராமின்ஸ்னால் த்ரெட் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு அசம்ஷனாக இருந்துரும் இந்த கலியுகால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இட்ஸ் ஆக்சுவலி நாட் லைக் தட். ஓகேங்களா, பிராமின்ஸ் மட்டும்தான் த்ரெட் போடணும் அப்படின்ட்டு கிடையாது. யாரெல்லாம் த்ரெட்ஸ் போட்டுருக்காங்களோ அவங்களாம் பிராமின்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ யார் வேணாலும் போடலாம். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்லேருந்து ஒருத்தர் வந்துட்டாங்க இவங்க தான் அந்த ஹோலி த்ரெட் போடணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஓகேங்களா, ஒரு பியூரிட்டி, இட்ஸ் சைன் ஆஃப் பியூரிட்டி ஆர் இட்ஸ் சைன் ஆஃப் ஒரு பியூர் கேரக்டர்னு வச்சுருக்கோம். நிறைய பேர் பியூர் கேரக்டர் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஹோலி த்ரெட்டை யார் வேணாலும் போடலாம். ஹோலி த்ரெட் போட்டால் தான் பிராமின்ஸ் அப்படின்ட்டு இல்லை. ஹோலி த்ரெட் போடுறவங்க எல்லாருமே பிராமின்ஸ் தான் அப்படிங்கிறது அதோட அசம்ஷன்ஸ். யார் வேணாலும் அதை போடலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுதான் நான் நீங்கள் உங்ககிட்ட சொல்லணும் முக்கியமாக அப்படின்னு நினச்சேன். இந்த கேஸ்ட் ரிலீஜியஸ் இருக்கிற வேறுபாடுகள்லாம் தாண்டி இங்கே எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிறது தான் வந்து இட் இஸ் ஹைலி ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ்.